ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 108, 360 அண்ட் 408 இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ 108 ஃபேக்டரைஸ் வந்து பண்ணலாம். ஸோ 2 5s are 10, 2 4s are 8, 2 2s are 4, 2 7s are 3 3s are 3 9s are 3 3s are. ஸோ இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டாங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா 360. 360னா 2 18s are 2 90s are 2 45s are. ஸோ நெக்ஸ்ட்டு 5s 9s are 3 3s are. ஸோ இந்த மாதிரி பிரித்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 408. 2 2s are 4, 2 4s are 8, 2 1s are 2 2s are 2 5s are 1s are 3 1s are 7s are. சரிங்களா. ஸோ இப்போ எல்லாத்தையும் பிரித்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய காமனான நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ 2 இங்கேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. சப்போ ஒரு 2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இன்னொரு 2 எடுத்துக்கலாம். அடுத்ததாக 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. இன்ட்டு 3. ஸோ வேறு எதுவும் காமனாக இருக்கா? இங்கே 3 எடுத்தோம்னா இங்கே ஒரு 3 இருக்குது, பட் வந்து இங்கே 3 இல்லை. சரியா. அப்போது என்ன தான் வரும்? 2 2s are 4, 4 3s are 12. ஸோ 12 தான் வந்துட்டு என்னென்னா இதனுடைய HCF. சரிங்களா. ஸோ HCFங்கிறது வந்து என்ன பண்ணணும்னா 3 நம்பர் அல்லது 2 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அதை வந்து ஃபேக்டரைஸ் வந்து பண்ணணும். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரித்து எழுதுனதுக்கு பிறகு எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இப்போ 2 வந்துட்டு காமனாக இருக்குது, அதனால் 2 எடுத்துக்கிட்டோம். ஸோ இன்னொரு 2வும் காமனாக இருக்குது, அதனால் 2 எடுத்துக்கிட்டோம். 3 காமனாக இருக்குது, 3 எடுத்துக்கிட்டோம். ஸோ மொத்தமாக மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 12 வந்து வரும். ஸோ இதுதான் வந்து இங்கே HCFன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கேட்பாங்க. 2 பவர் க்யூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 இன்ட்டு 7 பவர் 4, 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் 5 இன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இதில் என்ன பண்ணணும்னா எதெல்லாம் எந்த வேல்யூஸ்லாம் காமனாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஸோ 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணிடலாம்னா எழுதிக்கலாம். ஸோ 2ங்கிறத எழுதிக்கலாம். சரிங்களா. இப்போ இதில் 2க்கு ரொம்ப குறைவான பவர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 2 குறைவான பவர் வந்து என்ன? 2க்கு ஸ்கொயர் தான் வந்துட்டு ரொம்ப குறைவான பவர். சரிங்களா. அப்போ 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இன்ட்டு நெக்ஸ்ட்டு 3 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 3 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கே இல்லை. அப்போ 3 எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா 3 எழுதக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது நம்ம. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு 5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ 5 எழுதிக்கலாமா? ஸோ 5 வந்து எழுதிக்கலாம். இருக்குல்லையே குறைவான பவர் வந்து என்ன அப்படின்னா 1. ஸோ 5 பவர் 1. ஸோ நெக்ஸ்ட்டு 7 இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ 7 எழுதிக்கலாம். 7உடைய குறைவான பவர் ஸ்கொயர் தான். ஸோ 7 ஸ்கொயர். ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா 2 × 5 × 7 தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ 49 × 5 × 4. ஸோ 5 4s are 20, 49 2s are 980. ஸோ 980. சரிங்களா. சரி. ஸோ இதில் பார்க்கலாம். இப்போ இதில் 2 வந்துட்டு எல்லாத்துலேயுமே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 2 எழுதிக்கலாம். ஸோ HCFங்கும்போது ஸ்மாலஸ்ட் பவர் தான் எடுத்துக்கணும். இப்போ இதில் இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் பவர் வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் தான். ஸோ அப்போ 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 3 3லேயுமே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 3லேயுமே இருக்குது. ஸோ 3 3லேயுமே இருக்குது. ஸோ இதில் இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் பவர் என்னென்னா 1, 3 பவர் 1. இன்ட்டு 5 3லேயுமே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 3லேயுமே இருக்குது. ஸோ அப்போ இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் பவர் வந்து என்ன? 5 பவர் 1. ஸோ அப்போது 5 4s are 20, 20 × 3 = 60. சரிங்களா. ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா
ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஹெச்சிஎஃப்ங்கும்போது காமன் நம்பர் எடுத்துக்கணும். காமன் நம்பர் பவர் எப்படி இருக்கணும்னா ஸ்மாலாக இருக்கணும். ஸோ ஸ்மால் பவர் இருக்கணும். சரிங்களா? ஸோ எல்லாத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய நம்பர் எடுத்துக்கணும். ப்ளஸ் அதுக்கு வந்து பவர் இருக்குள்ள அந்த பவர் வந்து எப்படி இருக்குன்னா இருக்கிறதுலையே ரொம்ப சின்ன பவரை வந்து எடுத்துக்கணும். இதே எல்சிஎம்னா என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ஆல் நம்பர்ஸ், எல்லா நம்பர்ஸ் பவர் வந்து எப்படி இருக்கணும்னா ஹை பவர். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு கொஷினுக்கு நான் ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கிறேன், எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கே இல்லை. அப்போது 2 எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா 2 எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதுதான் 3 வந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அப்போ 3 எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு பவர் வந்துட்டு சின்ன பவர் தான் எடுத்துக்கணும். ஸோ 3 பவர் 1. ஸோ நெக்ஸ்ட்டு 5 இருக்கா அப்படின்னா 5 இருக்குது, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ 5 எடுத்துக்கலாம். ஸோ பவர் 1. அடுத்ததான் 7 வந்து 3லேயுமே இருக்கா? ஸோ 3லேயுமே இருக்குது. அப்போ 7 எடுத்துக்கிட்டு என்ன பவர் போடணும்? இருக்கலையே ஸ்மாலஸ்ட் பவர் 1 தான். சரியா? ஸோ 7 5s are 35, 35 3s are 105. இதுதான் வந்துட்டு ஹெச்சிஎஃப். ஸோ ஹெச்சிஎஃப்னா காமனாக இருக்கக்கூடிய நம்பரை மட்டும்தான் எடுத்துக்கணும். எடுத்துக்கிறதுக்கு பிறகு ரொம்ப ஸ்மாலஸ்ட் பவர் மட்டும் தான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ இதே வந்துட்டு இதுக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ எல்சிஎம் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போது ஒரு நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். 2 இருக்கா? ஸோ ஏதாச்சும் ஒன்றில் 2 இருந்துச்சுனாவே நீங்கள் எழுதிடலாம். ஸோ எழுதுறதுக்கு பிறகு அது மற்ற எல்லாத்துலேயும் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ 2ல் தான் இருக்குது, 2ல் தான் இருந்தாலும் எழுதணும். எழுதிட்டு இது 2லேயுமே ஹையஸ்ட் பவர் எதுன்னு பார்க்கணும். ஹையஸ்ட் பவர் வந்து எதுன்னா 4 தான். ஸோ 2 power 4 into. ஸோ 3 வந்துட்டு எதை ஃபஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 3 எழுதிக்கலாம். அப்போ எல்லாத்துலேயும் இருக்குதா? எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் இருக்கணுங்கிற தேவை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும். எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்ததுக்கு பிறகு ஹையஸ்ட் பவர் எழுதிக்கணும். ஸோ ஹையஸ்ட் பவர் வந்து என்ன? க்யூப். 3 cube into 5. ஸோ 5 இது 1லனாச்சும் இருக்குது. அப்போ 5 எழுதிக்கலாம். அப்போது எல்லாத்துலேயுமே பார்க்கணும் 5 எப்படி இருக்குன்னு. ஸோ 3ல் இருக்குது, ஆனால் இதில் எதில் அதிகமாக இருக்குன்னா 3ங்கிறது தான் அதிகம். அப்போ 3 எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 7 1லனாச்சும் இருக்கா? ஸோ ஏதாச்சும் 1லனாச்சும் இருக்குது. ஸோ எடுத்துட்டோன்னா அதுக்கான ஹையஸ்ட் பவர் தான் நம்ம எழுதணும். ஸோ 7க்கு ஸ்கொயர் தான் ஹையஸ்ட்டு இன்ட்டு. அடுத்ததாக இதில் எல்லாத்துலேயுமே இல்லாத ஒரு நம்பர் இந்த லாஸ்ட்டில் 11 இருக்குது. அப்போ 11 எழுதுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எழுதணும். ஸோ எழுதிட்டு இதோடைய ஹையஸ்ட் பவர் வந்து என்ன? ஹையஸ்ட் பவரே 1 தான். அதனால் எழுதிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்சிஎம்மில் வந்துட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி பெரிய நம்பராக வரனால. ஸோ இப்படி தான் எல்சிஎம் வந்து எடுக்கணும். சரிங்களா? ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு எல்சிஎம் ஆர் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஃபார்முலா என்னென்னா, இப்போ இந்த ஃப்ராக்ஷனுக்கு ஹெச்சிஎஃப் கேட்குறாங்களா? ஹெச்சிஎஃப்ங்கும்போது ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் கீழே வந்து என்ன பண்ணணும்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கெலாம் எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ நியூமரேட்டருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ நியூமரேட்டர் வந்து என்னென்ன? 2 8 64 10. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருந்தேன். 2 8 64 10. இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இதுக்கு காமனாக வந்துட்டு எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 1s are 2, 2 4s are 8, 2 32s are 2 5s are.
இப்போ இதுக்கு அடுத்ததாக இது எல்லாத்தையும் காமனாக டிவைட் பண்ணுறதுக்கு எங்கள் ஏதாச்சும் நம்பர் இருக்கா? 2ஆல் பண்ணோன்னா 1 ஆகாது. சரிங்களா? இதுக்கு மேலே இந்த எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணுறதுக்கு எங்கிட்ட காமனான நம்பர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா காமனான நம்பர் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய ஹெச்இஎஃப் வந்து என்ன தான்? 2 தான். சரிங்களா? ஸோ அப்போ 2ங்கிறது மேலே வரும். ஹெச்இஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் எடுத்தாச்சு. அடுத்த டினாமினேட்டருக்கு என்ன சொல்கிறாங்க? எல்சிஎம் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ எல்சிஎம் 3 9 81 27. 3 9 81 27. 3 1s are 3, 3 3s are 9, 3 27s are 81, 3 9s are 27. ஸோ ஒருவேளை இதுக்கு ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கிறோன்னா இந்த 3ங்கிறது இது எல்லாத்தையுமே இப்போது காமனாக டிவைட் பண்ணிருச்சு. சரிங்களா? அடுத்ததாக காமனாக டிவைட் பண்ணுறதுக்கு நம்பர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்பர் இல்லை. அதனால் இதோட விட்டுருவோம் ஹெச்சிஎஃப்னா. ஆனால் எல்சிஎம்னா வந்துட்டு எல்லாத்தையும் காமனாக டிவைட் பண்ணணுங்கிற தேவையில்லை. ஏதாச்சும் ஒரு நம்பரை டிவைட் பண்ணிச்சுனாலுமே கூட நம்ம பண்ணிகிட்டு வருவோம். இப்போ 3 இருக்குன்னு வைங்களேன், 1 டிவைட் பண்ணாது. அப்போ 1 அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். 3 1s are 3, 3 9s are 27, 3 3s are 9. அடுத்ததாக 3 1, 3 3s are 9, 3 1s are 3. ஸோ நெக்ஸ்ட்டு 3 1 1. ஸோ எல்சிஎம் பொறுத்தளவுக்கு லாஸ்ட்டில் இந்த மாதிரி 1 1 1 1 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். சரிங்க, சார் டிவைட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன வருது? 3 3 3 3. சரிங்களா? ஸோ 3 power 4ங்களா? ஸோ 3 power 4னால் என்ன வரும்? 81. ஸோ அப்போ கீழே எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நியூமரேட்டருக்கான ஹெச்சிஎஃப் வந்துட்டு 2 கிடச்சிருச்சு நமக்கு. இப்போது எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் 81 கிடச்சிருக்கு. ஆன்சர் 2/81. சரியா? ஸோ இந்த சம்மும் வந்து போடுறேன். இப்போ இதுக்கு வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கெல்லாம் என்ன கண்டுபிடிக்கணும்? இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 6 5 10. ஸோ 2 அப்படிங்கிறது இப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் தானே கண்டுபிடிக்க போகிறோம். 2ங்கிறது இது எல்லாத்தையுமே காமனாக டிவைட் பண்ணுமா? ஸோ பண்ணாது. சரிங்களா? வேறு ஏதாச்சும் நம்பர் இதை காமனாக டிவைட் பண்ணுறதுக்கு இருக்கா? எந்த நம்பருமே இல்லை. ஸோ 1 தவிர. ஸோ 1ங்கிறது மட்டும்தான் இது டிவைட் பண்ணும். ஸோ 1 6 are 6, 1 5s are 5, 1 10s are 10. இந்த மாதிரி தான் டிவைட் ஆகுமே தவிர இது எல்லாத்தையும் காமனாக டிவைட் பண்ணுறதுக்கு நம்பர் இல்லை. அப்போ இதுக்கான ஹெச்சிஎஃப் வந்து என்னென்னா 1. ஸோ அப்போ 1 மேலே எழுதியாச்சு. கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா? 7 14 21. சரியா? ஸோ இப்போ வந்துட்டு எல்சிஎம் பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்கிற தேவையில்லைன்னு நம்ம பார்த்தோம். ஸோ முதல்ல நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 7 எடுத்துக்கிறேன். 7 1s are 7, 7 2s are 14, 7 3s are 21. ஸோ நெக்ஸ்ட்டு 2 1 1 3, 3 1 1 1. சரிங்களா? 7 2s are 14, 14 3s are 42. ஸோ 1/42 அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதனுடைய ஹெச்சிஎஃப்.